இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 32வது நாள். இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் கடவுளுடைய பாதத்தில் வைத்து ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் தொடங்குவோம். ஜெபிப்போமாக. எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி வரும் அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய வார்த்தையில் நாங்கள் வியப்புக்குரியவற்றை அனைத்தையும் பார்க்கும்படி எங்கள் கண்களை பிரகாசித்தரணும். உம்முடைய வார்த்தை நாங்கள் தெளிவாக கேட்கும்படி எங்கள் காதுகளை திறந்தரணும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளும்படி எங்கள் உள்ளங்களை திறந்தரணும். இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாட்களில் நாம் பவுலடிகளார் ரோமையில் உள்ள இறை மக்களுக்கு எழுதிய அந்த அற்புதமான அந்த கடிதத்தை நாம் தியானித்து வருகிறோம். இப்பொழுது நாம் இருக்கும் பகுதி 5வது பகுதி, 9வது அதிகாரத்திலிருந்து 11வது அதிகாரம் முடிய அது சொல்லுகிறது. முக்கியமான கருத்து, இஸ்ராயல் மக்களுடைய வரலாற்றில் கடவுளுடைய மீட்பு திட்டம் அதை பற்றி நாம் தியானித்து வருகிறோம். நேற்று தினம் 11வது அதிகாரம் நாம் தொடங்கினோம். 11வது அதிகாரத்தில் நாம் பார்த்த என்ன, அங்கே முதலில் ஒரு கேள்வி, அப்படி என்றால் கடவுள் இஸ்ராயல் மக்கள் அனைவரையும் தள்ளிவிட்டாரா, முழுமையாக தள்ளிவிட்டாரா? அதற்கு இல்லை என்று சொல்லி பவுலடிகளார் 2 காரணங்கள் கொடுப்பதை நாம் பார்த்தோம். அப்படியெல்லாம் முழுமையாக தள்ளிவிடலை அப்படின்னு சொல்லி 2 காரணங்கள், தள்ளிவிடலை அப்படிங்கிறதுக்காக 2 காரணங்கள். ஒன்று, அவரையே சாட்சியாக இருக்கிறார். என்னை பாருங்க, நானும் இஸ்ராயலும் தானே, நானும் அப்ரஹாமின் வழிமரபினர் தானே, நானும் பெஞ்சமின் கோத்திரம் சார்ந்தவன் தானே, என்னை தள்ளினாரா? இல்லையே. அது ஒரு காரணம். கடவுள் இஸ்ராயல் மக்களை தள்ளி விடலைங்கிறதுக்கு ஒரு காரணம். 2வது காரணம், இறைவாக்கன ஏலியாவுடைய காலகட்டத்தில் இருந்து ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறார் அங்கிருந்து. அதாவது ஏலியாவுடைய காலகட்டத்தில் கடவுள் 7000 பேரை அவர் தேர்ந்தெடுத்து வைத்தாராம். ஏலியா என்ன சொன்னார் கடவுள்கிட்ட? யாருமே இல்லை, நான் மட்டும் தான் இருக்கேன். நோ 7000 பேரை நான் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறேன்ப்பா அப்படின்னு கடவுள் சொன்னதை ஒரு எடுத்துக்காட்டாக பவுலடிகளார் எடுத்து 5வது 6வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு? அதே போல் இக்காலத்திலும் அந்த எடுத்துக்காட்டை சுட்டி காட்டி, அதே போல் இந்த காலத்திலும் கடவுள் இஸ்ராயல் மக்களிலிருந்து ஒரு சிலரை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். கடவுளுடைய அருளால் அதனால கடவுள் இஸ்ராயல் மக்களை முழுமையாக தள்ளிவிடவில்லை. அந்த 2 காரணம். ஒன்று, பவுலடிகளார் தாமே ஒரு காரணம். 2வது, கடவுள் இஸ்ராயல் மக்களிலிருந்து ஒரு சிலரை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். அதனால கடவுள் இஸ்ராயல் மக்களை முழுமையாக தள்ளிவிடலை. அப்போ மீதி உள்ளவங்க, தேர்ந்தெடுக்கப்படாதவர்கள், மீதி எவ்வளோ இஸ்ராயல் மக்கள் இருக்காங்க, யூதர்கள், அவருடைய நிலைமை என்ன? அதுதான் 7லேருந்து 10 முறை பார்த்தோம். அவங்களுக்கு ஒரு வகையான ஒரு தண்டனை தீர்ப்பு. அவங்களுடைய இதயம் கடினமாகிவிட்டது. கடவுள் ஆவிக்குரிய அர்த்தத்தில் அவங்களுடைய கண்களை மூடின, ஆவிக்குரிய அர்த்தத்தில் அவருடைய காதுகளை மூடினார், கேட்க முடியாதவாறும் பார்க்க முடியாதவாறும். அது நாம் நேற்று தினம் அழகாக நாம் தியானித்தோம். கண்களை மூடியதும் காதுகளை மூடியதும் மற்ற இஸ்ராயேல் மக்கள் அனைவருக்கும் ஒரு தண்டனை தீர்ப்பு. அது 7லேருந்து 10 முடி வசனங்களும் பார்த்தோம். 11லேருந்து 15 முடி நாம் என்ன பார்த்தோம்? இவ்வாறு இஸ்ராயல் மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால இப்போ கதவு பிற இனத்தாருக்கு திறக்கப்பட்டது. பிற இனத்தார் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இயேசுவின் நம்பிக்கை வைத்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இப்போ முழுவதற்கும் அந்த கதவு திறக்கப்படுகிறது. உலகத்தில் எந்த மக்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கடவுள் செயல்படுறார் என்று பவுலடிகளார் அங்கே சொல்கிறார். 11லேருந்து 15 முடிய. இது எதுக்கு கடவுள் செய்கிறாருன்னா, அப்படியாவது இந்த மக்கள் யூதர்கள் பார்த்து பொறாமை விட மாட்டாங்களா, அப்படி அவங்க ஒரு ஆசை வராதா, அதற்காக, வேற ஒன்றும் இல்லை. 15வது வசனத்தில் நம்ம கடைசியில் என்ன பார்த்து முடித்தோம்? இந்த யூதர்கள் கடவுள் தள்ளிய போதே இப்படி உலகம் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்றால், ஒரு காலத்தில் கடவுள் இந்த யூதர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்துக்கு கிடைக்கும். அது பவுலடிகளாருக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இல்லாதனால அவர் வித்தியாசமாக சொல்லி முடிக்கிறாரு. இறந்தோர் உயிர்த்தெழுவர் என சொல்வதை விட வேற என்ன இருக்குது? இறந்து போன மக்கள்லாம் அப்படியே உயிர் தேடும்போது எவ்வளோ அருமையாக இருக்கும், பார்க்க மகிழ்ச்சியாக இருக்கும். அதை வைத்து அவர் அந்த 15வது வசனத்தை முடிக்கிறார், ஒரு அடையாளமாக சொல்லி முடிக்கிறார். இப்போ 16வது வசனத்திற்கு வருவோம். 15வது வசனம் நேற்று வரைக்கும் பார்த்தோம். இப்போ 16வது வசனம், ரோமையர் 11ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம்.
என்ன வசனம்? ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு பழைய ஏற்பாட்டிலிருந்து பவுலடிகளார் சொல்கிறார். இங்கேருந்து ஒரு புதிய பகுதி அது. அதாவது பிசைந்த மாவின் ஒரு பிடி எடுத்து கடவுளுக்கு அர்ப்பணித்தால் மீதி உள்ள மாவு அனைத்தும் அர்ப்பணிக்கப்பட்டதாக இருக்கும். இது இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் கொடுத்த கட்டளை. ஏன்னா அவங்க வந்து அடிக்கடி அர்ப்பணிக்கப்பட்ட மாவு அடிக்கடி அவங்களுடைய சடங்குக்காக பயன்படுத்தணும். அப்போ மாவு முழுவதும் கடவுள்கிட்ட கொண்டு போக முடியாது. அப்போ கடவுள் சொன்னார், பிசைந்த மாவுலேருந்து ஒரு பிடி மட்டும் எடுங்க, கடவுளுக்கு அர்ப்பணிங்க. அப்போனா மீதி உள்ள மாவு அனைத்தும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக கருதப்படும் அப்படின்னு சொன்னார். இது ஏன் பவுலடிகளார் இங்கே 16வது வசனம் சொல்கிறாருன்னா, அதில் 16வது வசனத்திலே வேறு ஒரு எடுத்துக்காட்டு சொல்வதற்காக சொல்கிறாரு. வேர் ஒரு மரத்தோடைய வேர் அர்ப்பணிக்கப்பட்டதாக இருந்தால் அந்த மரத்தோடைய கிளைகள் அனைத்தும், மீதி உள்ள கிளைகள் அனைத்தும் அந்த மரம் முழுவதும் அர்ப்பணிக்கப்பட்டதாகவே இருக்குமா? வேர் அர்ப்பணிக்கப்பட்டதாக இருந்தால் அந்த மரத்தில் எல்லா கிளைகளும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக இருக்கும் என்று சொல்வதற்காகத்தான் அந்த மாவை எடுத்துக்கொண்டார். மாவோட எடுத்துக்காட்டு. இப்போ மாவில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, இப்போ இந்த வேறு இந்த மரத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது வந்து ஒரு ஸ்டார்டிங்காக பவுலடிகளார் சொன்னது, ஒரு எக்ஸாம்பிளுக்காக, ஒரு ஸ்டார்டிங் கொடுக்கறதுக்காக சொன்னார். இப்போ வேறு இந்த மரம் இதில் கவனம் செலுத்துங்க. இதை வந்து கிளியராக 17வது வசனத்தில் இது என்னான்னு சொல்கிறாரு. அதாவது உலகத்தில் எந்த ஒரு தோட்டக்காரனும் செய்யாத ஒரு செயலை அங்கே ஒரு தோட்டக்காரர் செய்கிறாரு. என்ன செயல் அது? நல்ல ஒலிவு மரத்தோடைய கிளைகளை வெட்டி, நல்ல ஒலிவு மரத்தோட கிளைகளை வெட்டி காட்டு ஒலிவு மரத்தோட கிளையை கொண்டு வந்து இந்த மரத்தோட ஒட்டு போடுறாராம். பொதுவாக யாருமே இந்த உலகத்தில் செய்ய மாட்டாங்க. எல்லாம் நல்லதுக்கு நல்லது தான் வைப்பாங்க. இதை விட சிறந்ததை தான் கொண்டு வந்து ஒட்டு போடுவாங்க. ஆனால் இந்த தோட்டக்காரர் என்ன செய்கிறாருன்னா, காட்டு ஒலிவு மரத்தோட கிளையை ஒன்று கொண்டு வந்து இந்த நல்ல ஒலிவு மரத்தோட ஒட்டு போடுறாரு. அது 17வது வசனம். இதோடைய அர்த்தம் தான் 18வது வசனத்தில் பவுலடிகளார் சொல்கிறாரு. இதோடைய அர்த்தம் என்ன? அந்த காட்டு 18வது வசனம், அந்த காட்டு ஒலிவு மரத்தோட கிளை அது யாரு? நீங்களே பவுலடிகளார் சொல்கிறார். நீங்களே பிற இனத்தாராகிய நீங்கள். நல்ல ஒலிவு மரம் எது? இஸ்ராயல் மக்கள். இந்த இஸ்ராயல் மக்களுடைய கிளைகள், அந்த மரத்தோட கிளைகள்லாம் வெட்டி காட்டு ஒலிவு மரம், யாருக்கும் வேண்டாத ஒரு ஒலிவு மரத்தோட கிளையை கொண்டு வந்து ஜாயின் பண்ணுறாராம், ஒட்டு வைக்கிறாராம். அதனுடைய அர்த்தம் என்ன? இப்போ அந்த வேறு வந்து அப்ரஹாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை தான் அது அந்த மரம் நிற்குது. இப்போ காட்டு ஒலிவு மரமாக்கிய நீங்களும் நானும் இப்போது அப்ரஹாமோட இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் இணைக்கப்பட்டிருக்கிறோம்? அந்த இஸ்ராயல் மக்கள், யூதர்கள் இயேசுவை புறக்கணித்து விட்டார்கள். இப்போது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களுக்கு அவங்களுக்கு உரிமை கிடையாது. இப்போ காட்டு ஒலிவு மரமாகிய நாம் இயேசு மீது நம்பிக்கை வைத்த போது நம்மை கொண்டு வந்து இந்த ஆபிரகாமுடைய அந்த ஆசீர்வாதத்தை ஒட்ட வைத்து விட்டார் இந்த மரத்தோட. இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் வேறொரு வசனத்திற்கு போகணும். யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 12வது வசனம். யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 12வது வசனம் நமக்கு அனைவருக்கும் தெரிந்த வசனம். ஆனால் சரியாக புரிந்து கொள்வதில்லை. அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அவரை ஏற்றுக்கொண்டு அவர் மீது நம்பிக்கை வைக்கும் ஒவ்வொருவரும் கடவுளுடைய மக்களாக கூடிய உரிமையை பெற்றுக்கொண்டார்கள். அவரை ஏற்றுக்கொண்டு, இயேசுவை ஏற்றுக்கொண்டு, அதாவது அவரை ஏற்றுக்கொண்டு அவர் மீது நம்பிக்கை வைக்கும் ஒவ்வொருவரும், அந்த வார்த்தை முக்கியமானது, ஒவ்வொருவருக்கும் கடவுளுடைய மக்களாகக்கூடிய உரிமையை கொடுத்தார். இது நம்ம என்ன செய்யறோம்? இந்த வசனத்தை மட்டும் தனியாக எடுத்துக்கிறோம். இது நமக்கு தெரியாதா? இயேசுவை நம்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நான் கடவுளுடைய மக்களாக மாறுறோம். அப்படி கிடையாது. இதோடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள இதுக்கு முன்னாடி உள்ள வசனத்துக்கு போகணும். 11வது வசனத்துக்கு போகணும். 11வது வசனம் என்ன சொல்கிறது? யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 11வது வசனம் 11th verse என்ன சொல்கிறது? தமக்குரியவரிடம் அவர் வந்தார், தமக்குரியவர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு பற்றி சொல்லப்படுகிறது. தமக்குரியவரிடம் அவர் வந்தார், இயேசு வந்தார், தமக்குரியவர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யூதர்கள், அவருடைய சொந்தத்தினர், சொந்த உறவினர், சொந்த மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அடுத்த ஸ்டெப் 12வது வசனம். இனி இயேசு மீது அவரை ஏற்றுக்கொண்டு அவர் மீது நம்பிக்கை வைக்கும் ஒவ்வொருவரும். இப்ப கதவு வந்து எல்லாரும் திறக்கப்பட்டது. முன்னாடி யூதர்கள் மட்டும்தான். இப்ப அனைவருக்கும், ஆல் இன் ஆல், ஓப்பன் டு ஆல், அனைவருக்கும் திறக்கப்பட்டு விட்டது. அவரை ஏற்றுக்கொண்டு அவர் மீது நம்பிக்கை வைக்கும் ஒவ்வொருவருக்கும் கடவுளுடைய மக்களாகக்கூடிய அந்த உரிமையை அவர் கொடுத்தார். அந்த உரிமை, முன்னாடி நமக்கு யாருக்கும் உரிமை கிடையாதுங்க.
கடவுளுடைய மக்களாக கூடிய உரிமை கிடையாது. அது யூதருக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அந்த ஆசீர்வாதம் யூதருக்கு மட்டும்தான். இப்போ அது ஓப்பன் டு ஆல் நமக்கு கிடச்சிருச்சு. இயேசு மீது நம்பிக்கை வைப்பதன் வழியாக நமக்கு கிடச்சி. ஏன் கிடச்சி? யூதர்கள் இயேசுவை தள்ளி விட்டார்கள், புறக்கணித்து விட்டார்கள். இப்போ அந்த ஆசீர்வாதம் நமக்கு வருது. அந்த உரிமை நமக்கு கிடச்சி. அவங்ககிட்ட அந்த உரிமை இருந்துச்சு, இப்போ நமக்கு அந்த உரிமை கிடச்சிருச்சு. அந்த உரிமைங்க ஒரு வார்த்தை மிகவும் பொருத்தமான வார்த்தை. ஆங்கிலத்தில் அத்தாரிட்டி அல்லது அதிகாரம் என்று வருகிறது. அதை விட பொருத்தமான வார்த்தை உரிமை. இப்போ நமக்கு அந்த ரைட்டு கிடச்சிருச்சு. பார்த்தீங்களா? அவங்க புறக்கணித்தனால நமக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இப்போ நாம் ஆபிரகாமோட கனெக்டட் ஆகிட்டோம். இயேசு மீது நம்பிக்கை வைப்பதன் வழியாக நாம் ஆபிரகாமோட கனெக்டட் ஆகிட்டோம். அப்படி ஆபிரகாமோட கனெக்டட் ஆகிட்டதுனால அவர் நமக்கு தந்தை ஆகிட்டாரு. அவர் நமக்கு தந்தை ஆகிட்டதுனால கடவுளுடைய மக்களாக கூடிய அந்த உரிமை நமக்கு கிடச்சி. அந்த கனெக்ஷனை பாருங்கள் எப்படி போகுது. இயேசுவை நம்ம இயேசுமே நம்பிக்கை வைத்தோம். இயேசுமே நம்பிக்கை வைத்ததுனால நாம் ஆபிரகாமோட கனெக்டட் ஆகிட்டோம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு நாம் உரிமையாளர் ஆகிட்டோம். இப்போ அது நிமித்தம் கடவுளுடைய மக்களாக கூடிய பெரிய பாக்கியம் நமக்கு கிடச்சிச்சு. அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் காட்டு ஒளிவு மரத்தோட கிளையை நல்ல ஒளிவு மரத்தோட ஒட்ட வைப்பது. நாமெல்லாம் ஒட்ட வைக்கப்பட்டவர்கள். அப்போ பவுலடிகளார் அந்த இடத்த என்ன சொல்கிறாரு? ரோமையர் 11 18வது வசனமும் 19வது வசனமும். ரோமையர் 11வது அதிகாரத்தில் 18, 19. இதெல்லாம் நீங்கள் பெருமை அடையாதீங்க, ரொம்ப பெருமையாக ஆயிடாதீங்க, ஆணவம் வரக்கூடாது. ஏன்னா நீங்கள் வேற தாங்கலை, வேறு தான் உங்களே தாங்குது. அதாவது நாங்கள் இனிமேல் நாங்கள் தான் எல்லாம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் ஆபிரகாமோட ஆசீர்வாதத்தை தாங்கி பிடிக்கல, அந்த ஆபிரகாமும் அல்லது ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம் தாங்க உங்களே தாங்கி பிடிக்குது, வேறு தாங்க உங்களே தாங்குது. அதனால் ஒருபோதும் பெருமை அடையாதீர்கள். 18வது வசனமும் 19வது வசனமும் அதான் சொல்லுகிறது. ஒரு எச்சரிக்கை, ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க, வேற ஒன்றும் இல்லை. மகிழ்ச்சியாக இருக்குது, அது வேறு சந்தோஷம் இருக்குது. ஆனால் பெருமை அடையாதீங்க, அது வேண்டாம். அவங்களெல்லாம் வெட்டிட்டாங்க, இப்போ நாங்கள் வந்துட்டோமே, பெருமை வேண்டாம். அப்போ 20, 21வது வசனத்தில் இன்னொரு வார்னிங். 20, 21வது வசனத்தில் இன்னொரு வார்னிங். என்னது? நீங்கள் ஒரு பயத்தோடு இருங்க, ஒரு அச்சத்தோடு இருங்க. கடவுள் அவங்களே அந்த நல்ல கிளைகளை வெட்டினார் என்றால் உங்களே வெட்ட மாட்டார். அதனால் எப்பவுமே ஒரு பயத்தோட அச்சத்தோடு இருங்க. அதுதான் 20, 21வது வசனம். அருமையான வசனம். அது எச்சரிக்கை, 2வது எச்சரிக்கை. அப்புறம் 22வது வசனத்துக்கு வருவோம். ரோமையர் 11வது அதிகாரம் 22வது வசனம். கடவுளுடைய பரிவையும் கண்டிப்பையும் எண்ணி பாருங்கள். கடவுளுடைய பரிவு மட்டும் இல்லைங்க, கண்டிப்பையும் எண்ணி பாருங்க. கைண்ட்னஸ் அண்ட் சிவரிட்டி ஆஃப் காட். கைண்ட்னஸ் அண்ட் சிவரிட்டி ஆஃப் காட் ரெண்டு எண்ணி பாருங்க. யூதர்கள் தவறியதனால் அவங்களுக்கு வந்தது கண்டிப்பு, நமக்கு வந்தது பரிவு. அப்போ இந்த பரிவின்படி நீங்கள் வாழாவிட்டால் நீங்களும் தரித்து விடப்படுவீர்கள், நீங்களும் வெட்டப்படுவீங்க. 22வது வசனம் இன்னொரு எச்சரிக்கை. யூதர்களுக்கு கண்டிப்பு, கடவுளுக்கு கண்டித்தார். ஆனால் நமக்கு வந்தது பரிவு, கடவுளுடைய பரிவு. ஆனால் இந்த பரிவின்படி நாம் வாழாவிட்டால், இந்த பரிவை எண்ணிக்கொண்டு நாம் வாழாவிட்டால் நம்மையும் அவர் தரித்து விடுவார், வெட்டி விடுவார். 22வது வசனம். அடுத்து 23, 24 இன்னும் அருமையான ஒரு எச்சரிக்கை அங்கே கொடுக்குறேன். இந்த எச்சரிக்கையில் ரொம்ப நல்லதுங்க. 23வது வசனத்துலையும் 24வது வசனத்துலையும் பயங்கரமான ஒரு எச்சரிக்கை. என்னது? இப்போ நான் அதை விளக்கி சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ யூதர்களுக்கு இயேசு மீது நம்பிக்கை கிடையாது. அவங்க திருச்சட்டத்தையே நம்பியிருக்காங்க. அதாவது மெஜாரிட்டி ஆஃப் தம் திருச்சட்டத்தையே நம்பியிருக்காங்க. ஆனால் இந்த நம்பிக்கை அல்லாத இந்த சூழ்நிலை மாறும்போது, அவருக்கு இந்த நம்பிக்கை விட்டு இயேசு மீது நம்பிக்கை வைக்கும்போது கடவுள் நிச்சயமாக அவர்களை இந்த ஒலிவு மரத்தோடு ஒட்ட அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் ஒட்டுவார். அவங்க நம்பிக்கை இல்லாத இந்த சூழ்நிலை விட்டு மனம் மாறும் பொழுது கடவுள் நிச்சயமாக அவர்களை இந்த ஒலிவு மரத்தோடு ஒட்டுவார். அது கடவுள் வல்லவராயிருக்கிறார். 23, 24வது வசனம். என்ன காரணம்? காட்டு ஒலிவு மரத்து கிளைய நல்ல ஒலிவு மரத்தோட ஒட்டியிருக்காரு. இது இயற்கைக்கு அப்பாற்பட்டதுங்க. இது சாதாரணமாக யாரும் செய்ய மாட்டாங்க. பவுலடிகளார் சொல்கிறாரு, இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல், அதாவது காட்டு ஒலிவு மரத்தை கிளைய நல்ல ஒலிவு மரத்தோடு ஒட்டியிருக்காரு. அப்படியே கடவுள் செஞ்சார்னா ஏன் நல்ல ஒலிவு மரத்தோட கிளையை மீண்டும் அதை தாய் மரத்தோடு ஒட்ட முடியாது? அது எவ்வளோ எளிதாக ஒட்ட வைக்கலாம்.
ஏன் நல்ல ஒளிவு மரத்தோட கிளை வந்து அதனுடைய இயற்கையாக இருக்கும் அதனுடைய தாய் மரத்தில் ஒட்ட வைக்க முடியாது? எளிதாக கடவுள் செய்வார். உங்களை இப்படி வச்சு செஞ்சார்னா அவர் செய்ய முடியாதா? ரொம்ப ஈஸி. அதனால் எச்சரிக்கையாக இருங்க. அதுதான் பவுலுடைய சொல்லுது. எச்சரிக்கை அந்த வார்த்தை இல்லை, இதுதான் அதுதான் அங்கே காட்டுகிறது. எனவே நீங்கள் பெருமை அடையாதீர்கள். அதுதான் 24வது வசனத்தோட அந்த ஒரு பகுதி முடியுது. எவ்வளோ பெரிய எச்சரிக்கை, இந்த எச்சரிக்கை நம்ம எடுத்துக்குவோம். இப்போ 25வது வசனத்திலிருந்து மாபெரும் நற்செய்தி யூதர்களுக்கு, இஸ்ராயல் மக்கள் அனைவருக்கும் ஒரு மாபெரும் நற்செய்தி. இந்த நற்செய்தி சொல்றதுக்காக இந்த 9வது அதிகாரம், 10வது அதிகாரம், 11வது அதிகாரம் இப்படி வருகிறது. இது கிளைமேக்ஸ். அவர்களுக்கு என்ன மாபெரும் நற்செய்தி? அவர்கள் கடவுளால் ஒரு நாள் ஏற்றுக்கொள்ள போகிறார்கள் என்ற மாபெரும் நற்செய்தி இந்த 25வது வசனத்திலிருந்து பவுலடிகளார் சொல்கிறார். ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறார். இப்படியே நீங்கள் இருக்க போகிறது கிடையாது, நீங்கள் இந்த கடின உள்ளத்தோடு இருக்க போகிறது கிடையாது, இந்த ஆழ்ந்த தூக்கம் உங்களுக்கு இருக்க கிடையாது. கடவுள் உங்களை ஏற்றுக்கொள்ள போகிறார். இந்த ஆழ்ந்த தூக்கம் போகுது. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும், ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்படும். நீங்கள் எல்லாம் உணர போறீங்க. 25வது வசனம் எப்போ இது நடக்குமா? அதாவது ஒரு உண்மையை அங்கே அவர் ஒரு மறைப்பொருளை பவுலடிகளார் வெளிப்படுத்துகிறார் 25வது வசனத்தில். அதாவது எப்போ பிற இனத்தாருடைய முழுமையான எண்ணிக்கை கடவுளிடம் வந்து சேருமோ அப்பொழுது இந்த நடக்கும். அப்பொழுது இந்த ஆழ்ந்த தூக்கம் போயிடும், கடின இதயம் போயிடும். பிற யூதர்கள் அல்லாதவர்கள், பிற இனத்தாருடைய முழுமையான எண்ணிக்கை கடவுளிடம் வந்து சேர்கிறதோ அப்போது இது நடக்கும். அப்போ முழுமையான எண்ணிக்கைனா உலகத்தில் எல்லா பிற இனத்தாரும் வந்து சேர்றதா? அப்படி கிடையாது. அதோட அர்த்தம் அல்ல. யூதர்கள் அல்லாத எல்லா பிற இனத்தாரும் ஃபுல் நம்பர் வந்து கடவுளிடம் சேர்றதா? அப்படி கிடையாது. அதோட அர்த்தம் என்னன்னா, பிற இனத்தாரை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் கடவுளிடம் வந்து சேருவாங்கன்னு கடவுள் தெரியும். The door is open to all. நற்செய்தி எல்லாருக்கும் சென்று அடைந்து விட்டது. இப்போ அதிலிருந்து இந்த நற்செய்தியை கேட்டு யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள் என்று கடவுள் தெரியும். அந்த யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள் என்று கடவுள் தெரியுமோ அந்த எண்ணிக்கை தான் முழுமையான எண்ணிக்கை. பிற இனத்தாரிலிருந்து முழுமையான எண்ணிக்கை. அவர்கள் அனைவரும் வந்து கடவுள்கிட்ட சேரும் பொழுது இந்த சம்பவம் நடக்கும். இந்த ஆழ்ந்த தூக்கம் யூதர்களிடமிருந்து மறைந்துவிடும். அவர்களுடைய கண்கள் திறக்கப்படும், காதுகள் திறக்கப்படும், கடின உள்ள மாறிவிடும். இந்த மாபெரும் மறைப்பொருளை ரகசியத்தை 25வது வசனத்தில் யூதர்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார், பிற இனத்தாருக்கும் வெளிப்படுத்துகிறார். இப்போ கடவுள் யூதர்களே மீண்டும் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளப் போகிறார். கடவுள் யூதர்களே அனைவரையும் இஸ்ராயல் மக்களை ஏற்றுக்கொள்ளப் போகிறார். அதற்கு காரணங்கள் தான் இனி சொல்வது. காரணங்கள் என்னென்ன காரணங்கள் சொல்றாரு நன்றாக கவனிங்கள். யூதர்களுக்கு இது மாபெரும் நற்செய்தி. கடவுள் யூதர்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ளப் போகிறார். என்ன காரணம்? முதல் காரணம் 26, 27 வசனங்கள். ரோமேர் 11 26, 27 வசனங்கள். முதல் காரணம் என்ன? முதல் காரணம், கடவுள் இஸ்ராயல் மக்களோடு ஒரு உடன்படிக்கை செய்திருந்தார். அது நான் சுருக்கமாக சொல்கிறேன். அந்த உடன்படிக்கையின் படி என்ன செய்வாராம் கடவுள்? அந்த யாக்கோபின் தீய செயல்கள், யாக்கோப்னா இஸ்ராயலை குறிக்கிறது, யாக்கோபின் தீய செயல்கள் அனைத்தையும் கடவுள் மன்னித்து விடுவார். அவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் கடவுள் மன்னித்து விடுவார் என்று ஒரு உடன்படிக்கை இஸ்ராயல் மக்களோடு கடவுள் செய்திருந்தார், யாக்கோபோடு செய்திருந்தார். அந்த உடன்படிக்கையின்படி அவர் நம்பிக்கைக்குரியவருங்க. கடவுள் நம்பிக்கைக்குரியவர். அதனால அந்த உடன்படிக்கையின்படி அந்த உடன்படிக்கை அவர் காப்பாற்றுவார், கடவுள் காப்பாற்றுவார். அதன் நிமித்தம் எல்லா இஸ்ராயல் மக்களுடைய யூதர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் கடவுள் மன்னித்து அவர்களை மீண்டும் ஏற்றுக்கொள்வார். அது முதல் காரணம். ரெண்டாவது உடன்படிக்கை தான் முதல் காரணம். ரெண்டாவது காரணம் ஏன் கடவுள் யூதர்களை ஏற்றுக்கொள்ளப் போகிறாருன்னா, ஆபிரகாம் அந்த மூதாதையர் நிமித்தம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு நிமித்தம், இஸ்ராயல் மக்கள் யூதர்களுடைய மூதாதையர் இந்த 3 பேர், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அந்த மூதாதையர் நிமித்தம் கடவுள் இவர்கள் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளப் போகிறார். கடவுள் அந்த மூதாதையர்களை அழைத்தார். ஆபிரகாமும் ஈசாக்கையும் யாக்கோபையும் அழைத்து அவர்களை அன்பு செய்து அவர்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தார். அந்த
மூதாதையர் நிமித்தம், கடவுள் இந்த மூதாதையர் மீது காட்டிய அன்பின் நிமித்தம், யூதர்களுடைய அன்பின் இதல்ல, இந்த செயல்கள் அல்ல, இவர்கள் நிமித்தம், இந்த மூதாதையர் நிமித்தம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் நிமித்தம் கடவுள் இஸ்ராயல் மக்களை, யூதர்கள் அனைவரையும் மீண்டும் ஏற்றுக்கொள்ள போகிறார். அதுதான் ரெண்டாவது காரணம். அதான் 26, 27. மூன்றாவது காரணம், ஏன் இஸ்ராயல் மக்களை மீண்டும் அவர் ஏற்றுக்கொள்ள போகிறார். இது மூன்றாவது காரணம், நம்முடைய அறிவுக்கு எட்டாத ஒரு காரணம், நமக்கு புரியாத ஒரு காரணம். இருந்தாலும் பவுலடிகளார் அதில் எழுதியிருக்காரு, நாம் அதை நம்பணும். மூன்றாவது காரணம் மிகவும் வித்தியாசமான ஒரு வித்தியாசமான காரணம். என்ன மூன்றாவது காரணம்? பவுலடிகளார் சொல்கிறாரு, நீங்கள் நம்மளை பார்த்து பிரயாணித்தார் 30 வசனங்கள் 30லேருந்து 32, ரோமர் 11 30லேருந்து 32. ஒரு காலத்தில் பிரயாணித்தார நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாத மக்களாக இருந்தீங்க, டிஸ்ஒபீடியன்ட் சில்ட்ரன், கீழ்ப்படியாத மக்களாக இருந்தீங்க. அப்போ கடவுள் உங்கள் மீது இப்போ கருணை காட்டியிருக்காரு, இரக்கம் காட்டியிருக்காரு. ஆனால் இப்பொழுது யார் கீழ்ப்படியாத மக்களாக இருக்காங்க? யூதர்கள் கீழ்ப்படியா, உங்களை போல அவங்க இப்போ கீழ்ப்படியாத மக்களாக இருக்கிறாங்க. அப்போ கடவுள் நிச்சயமாக உங்கள் மீது இரக்கம் காட்டியதுனால அவங்கள் மீதும் இரக்கம் காட்டுவார். ஏன்னா அவங்க இப்போ கீழ்ப்படியாத மக்கள். உங்கள் மீது கடவுள் இரக்கம் காட்டினார்ல, நீங்கள் ஒரு காலத்தில் கீழ்ப்படியாத மக்களாக இருந்தீங்க, இரக்கம் காட்டினார்ல. இப்போ அவர்கள் கீழ்ப்படியாத மக்கள், அவர்கள் மீது கடவுள் இரக்கம் காட்ட போகிறாரு. ஏன்? 32ஆம் வசனம், கடவுள் செய்த அற்புதமான செயல்கள் பாருங்க. அனைவரும் இரக்கம் பெறும்படி, அனைத்து மக்களும் அனைவரும் இரக்கம் பெறும் பொருட்டு அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார். கடவுள் கீழ்ப்படியாமைக்கு அவர் உட்படுத்தினாராம். ஏன்? என்ன காரணம்? அனைவரும் இரக்கம் பெறும் பொருட்டு. பெருமை அடைய முடியாதுல்ல, என்னால தான் கிடைச்சனோ, த mercy, கடவுளோட இரக்கம் தாங்க எல்லாத்தையும் தாங்கி பிடிக்குது. அப்போ அனைவரும், உலகத்தில் எல்லாம் யூதர்களும் அல்லது பிறனத்தாரும் அனைவரும் இரக்கம் பெறும் பொருட்டு அவர் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார். அப்போ அந்த இரக்கத்தின் காரணமாக கடவுள், மூன்றாவது காரணம், இரக்கத்தின் காரணமாக இரக்கம் காட்டும்படி கடவுள் இஸ்ராயல் மக்களை, யூதர்கள் அனைவரையும் மீண்டும் ஏற்றுக்கொள்ள போகிறார். அவருடைய இரக்கத்தை காட்ட இப்போ 33லிருந்து 36 முடிய அருமையான ஒரு ஆராதனை. 33லேருந்து 36 ஆராதனை அல்ல, ஒரு புகழ்ச்சி, ஒரு பிரைசிங், அப்படிதான் சொல்ல வேண்டும். பிரைசிங் காட், ஆண்டவரை போற்றி புகழ்வது. என்ன காரணம்? 33லேருந்து 36 முடிய 33வது வசனம், அவருடைய அருள் செல்வங்கள் மிகுதியானவை, இஸ் ரிச் இன் கிரேஸ். இது சொல்லி ஆண்டவரை போற்றி புகழணுங்க. அதுக்காக சொல்கிறேன், அது ஆசீர்வாதமாக அமையும். 33வது வசனம், அவருடைய அருள் செல்வம் மிகுதியானது, ரிச் இன் கிரேஸ். அவருடைய அறிவும் ஞானமும் ஆழமானது. அவருடைய தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதது. அவருடைய அருள் செயல்கள் அனைத்தையும் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டது. அதை யாரும் ஆராய்ச்சி பண்ண முடியாதுங்க. அப்படி அருள் செயல்கள் இன்னைக்கு நிறைய பேர் கடவுளுடைய செயல்களை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் ஒன்றும் நடக்காது, 1 மணி நேரம் நடக்காது. அவருடைய அருள் செயல்கள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டதாம். அது 33. 34வது வசனம், அவருக்கு யாருங்க அறிவுரை செலுத்த முடியும்? அவருக்கு யாருங்க ஆலோசனை கொடுக்க முடியும்? அவர் யார், நீங்க யாருங்க? ஒருத்தரும் இந்த உலகத்தில், இந்த வானத்திலும் பூமியிலும் பாதாளத்திலும் அவருக்கு யாரும் ஆலோசனை கொடுக்க முடியாது. அடுத்தது 36வது வசனம், அனைத்தும் அவரிடமிருந்தான் வருகிறது, அனைத்தும் அவருக்காகவே இருக்கின்றன. அனைத்தும், எவ்ரிதிங், அனைத்தும்னா அனைத்துங்க, எவ்ரிதிங்க இல்லை, இது அனைத்தும் அவரிடமிருந்தே வருகிறது, அனைத்தும் அவருக்காகவே இருக்கின்றன. அதனால என்றென்றைக்கும் அவர் போற்றப்படுவாராக, ஆமேன். என்றென்றும் அவர் போற்றப்படுவாராக, ஆமேன். 36 வசனத்தில் அந்த அதிகாரம் முடியுது, இந்த பகுதியே முடியுது. அன்பான சகோதரி, எப்பொழுதெல்லாம் இந்த 33லேருந்து 36 முடிந்த வசனங்கள் நாம் இதெல்லாம் வசனத்தை சொல்லி, வார்த்தை சொல்லி கடவுளை போற்றி புகழ்கிறோமோ, அடிக்கடி சொல்லி போற்றி புகழ்கிறோமோ, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைய அபிஷேகம் கிடைக்கும். உள்ளத்தில் நான் சொல்கிறதுனால இல்லை, உள்ளத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னா
ப்ரைஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஏன் இந்த ஆசீர்வாதம் நமக்கு இப்போ கிடைக்கும்? இப்போ ஏன் கிடைக்கும்? ஒரே காரணம், இது ஏனெனில் இதுவே தகுந்த காலம்.